உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கோவை சத்யன் இப்ப இறுதி கட்ட பரப்புரை நெருங்கி கொண்டிருக்கிற போது அதிமுகவுக்கு ஒரு சூழல் இருக்கு. பாஜக போன வாரம் தான் அதிமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தி இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி இப்ப பரஸ்பரமான குற்றச்சாட்டுகள் இருப்பது உங்கள் பரப்புரைக்கான திசையை மாத்திருச்சா? நீங்க யாரை இலக்கு வச்சு போயிட்டு இருக்கீங்களோ குறுக்க பாஜக உங்களுக்கு நெருக்கடியை தராங்களா? கோவை சத்யன் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நெருக்கடி, நிர்பந்தம், மிரட்டல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. களம் என்பது அதிமுக விசஸ் திமுக. இது களத்துக்கு போன முதல்வருக்கு தெரியுது. தவறுகா நம்ம கணிச்சதெல்லாம் தவறாச்சு. நம்ம பாஜகவோட எதிர்ப்புன்னு பேசின பரப்புரையில் எதுவுமே அவருக்கு செல்ஃப் எடுக்கலாங்கிறது தான் உண்மை. மரியாதைக்குரிய திமுக செய்தி தொடர்பாளர் செய்த கோவை சொல்லுறாரு, பாஜக தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறாரு. ஆனால் அவர் கட்சியோட தலைவர் முதல்வர் எல்லா பிரச்சார மேடையிலும் பாஜக பற்றி தான் பேசுறாரு. களம் இப்போ என்னன்னா, மக்கள் நம்ம சட்டமன்ற தேர்தல் வர மாதிரி மக்களோட ரியாக்ஷன் இருக்குது. போகிற பக்கம்லாம் பட்டி தொட்டி எல்லாம் ஏமாந்துட்டோம் ஒன்றும் செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள் குரலாக இருக்குது. ஒரு பரப்புரை ரெண்டு வகைப்படும் சார். ஒன்று, நாங்கள் இதை சாதித்தோம்னு அந்த கட்சியோட தலைவர் போய் சொல்லுவார், இதை செய்ய போகிறோம்னு சொல்லுவார். நாங்கள் இதை சாதித்தோம், 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த திமுக 5 ஆண்டுகளில் நாங்கள் இதை சாதித்தோம் சொல்லி ஒரு சாதனை கூட சொல்ல முடியாத ஒரே பரப்புரை இதாக தான் இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலாக தான் இருக்கும். வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் கூட பேசும்போது உரிமையை மீட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. நிதி உரிமை, மொழி உரிமை அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஏதோ சொல்றாரு போல் இருக்கு அப்படின்னு கேட்க போனா 663 கோடி ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினரோட நிதி ஒதுக்கீடு இருந்திருக்கணும். மத்திய அரசு தரல. 367 கோடி ரூபாய் தான் கொடுத்தாங்க. அந்த 367 கோடி ரூபாயில கூட இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் 93 கோடி ரூபாய் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 75% நிதிகள் இவங்க உபயோகப்படுத்தப்படாம அப்படியே இருக்கு. 274 கோடி ரூபாய் இவங்க எதுவுமே உபயோகப்படுத்தாம மக்களை பத்தி அக்கறை இல்லாம அப்படியே இருக்கிறதுனாலதான் இப்ப போற பக்கம் எல்லாம் மக்கள் கேள்வியா கேட்டு துரத்தி அடிக்கிறாங்க. இதான் கள நிலவரம். இல்ல கோவை சத்யன், எம்பிக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியே ரொம்ப குறைவு, 5 கோடி நினைக்கிறேன். அந்த நிதியே போதுமானது அல்லன்னு சொல்லிட்டு இருக்கப்ப நீங்க நிதியவே பயன்படுத்தலன்னு எப்படி சொல்றீங்க? அப்ப அது எவ்வளவு தப்பான விஷயம் பாருங்க. கொடுக்குற நிதி மக்களுக்கு செலவு செய்யறதுக்கு பத்தலன்னு கேட்டு பெறணுமா? அப்ப பரப்புரையில் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு கட்சியோட தலைவர் 38 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருந்தேன், அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு வருஷத்துக்கு 5 கோடி தான் கொடுத்தாங்க, அது 10 மக்களுக்கு எப்படி சேவை செய்து நாங்க 10 கோடியை கேட்டு வாங்கணும்னு சொல்றதுக்கு பரப்புரையா இருக்கணுமா? இல்ல 5 கோடி கொடுத்தது மத்திய அரசு கொடுக்கிறது. அதான் சொல்றேன், நாங்க நிதியை கேட்டு பெற்று இருக்கிறோம் சொல்லி நான் நிதி உரிமை எப்படி கேட்டு பெற்றிருக்கோம், அந்த சாதனைங்கிறது அதைத்தானே பேச முடியும் மக்கள்கிட்ட. அதிமுகனால பேச முடிஞ்சது இல்லை. 37 நாடாளுமன்ற உறுப்பினர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சோம். இந்தியாவில் எந்த மாநிலத்துமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம்ங்கிறது கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்துமே 7.5% உள் ஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு கிடையாது. நீங்க எம்பிக்களுக்கு திமுகவுக்கு கொஸ்டின் பண்றீங்க, ஆனா உங்க சாதனைக்கு அரசோட சாதனையை வைக்கிறீங்க. அப்ப திமுக அரசு சாதனையை சொல்லுதே, சொல்லாதது காலை உணவு திட்டம் எல்லாம் போட்டோம்னு சொல்றாங்களே. விஜய், நாம அவ்வளவு ஈஸியா அதை கடந்து போயிட முடியாது. வேளாண் பாதுகாப்பு மண்டலம் மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. அது மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அதை ஒப்புக்க வச்சதுனாலதான் அது நடந்தது. அதனால நம்ம அவ்வளவு அதே மாதிரி கல்வி பொதுப்பட்டியல இருக்கு. 7.5% உள் ஒதுக்கீடு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. மாநில அரசு வரையறை இப்ப போய் சாதனையா பேசுறது. இப்போ ஒன்று சொல்றாங்க, பெண்கள் நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்க, அதனால பெண்கள் பெருவாரியாக ஓட்டு போடுவாங்கன்னு. தேர்தல் பரப்புரையில 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும்னு. இப்ப அனைத்து மகளிர்ங்கிறது ஓட்டு போடக்கூடிய மகளிர் எவ்வளவு தெரியுமா? 3.5 கோடி இருக்காங்க. நீங்க கொடுக்கறது எத்தனை பேருக்கு? 1 கோடி 6 லட்சம் பேருக்கு. அது கூட கரெக்டான தொகையான்னு தெரியல. ஒரு இடத்துல 45 லட்சங்கிறாங்க, 60 லட்சங்கிறாங்க. அவங்க சொல்ற தரவுகள் உண்மையினே நம்பினா கூட 2.5 கோடி மகளிருக்கு நீங்க தகுதி இல்லைன்னு நீக்கம் செஞ்சிருக்கீங்க. அப்ப ஏமாற்றம் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதாவது பரப்புரைங்கிறது சினிமா ட்ரெய்லர் மாதிரியே உங்களுக்கு தெரியாதல்ல. நீங்க களத்திலேயே புள்ளி விவரங்களோட காத்துருங்க. நான் வரேன் காத்துருங்க. இப்போ எல்லாருக்கும் ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப ஸ்கூட்டி தராதவங்க எல்லாம் அதிமுக போடாம இல்ல, கடந்த தேர்தலில் போட்டிருக்காங்கல்ல. பலன் பெறாதவர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்றது எந்த தர்க்கத்துல சொல்றீங்க? அப்படி வித்யா சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கும் ஸ்கூட்டின்னு நாங்க சொல்லல. இல்ல அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் தான் தகுதி வருது. வண்டி ஓட்ட தெரிஞ்ச பெண்கள் தான் வாங்குவாங்க.
அப்ப வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கிற அனைத்து பெண்களுங்கிறதுல வந்து யாருமே வந்து இந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் தரமாட்டோன்னு யாரையுமே நிராகரிக்க இல்ல. நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்ததையும் அதுக்கான தகுதி அடிப்படையும் கோவை சத்யனுக்கு தெரியாதல்ல, எல்லாத்தையும் நீங்க கரைச்சு குடிச்சவரு, கட்டாயம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருக்கீங்க? தகுதிகள்னு என்ன சொல்லிருக்கீங்க? தெரிஞ்ச பெண்மணிகள் தான் வந்து கேட்பாங்க. ஸ்கூட்டிங்கிறது அடிப்படை. ஆனா எல்லா ஓட்ட தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் கிடைக்கல. ஸ்கூட்டி விஜயன் வாதத்துக்கே வரேன். விஜயனோட வாதத்துக்கு அப்போ என்ன சொல்றீங்க? ஸ்கூட்டி வாங்காதவர்கள் கூட எங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்க நம்புனீங்கன்னா, இப்ப இதே தரவுகள் 3.5 கோடி வாக்காளர் பெண் வாக்காளர் இருக்கக்கூடிய இடத்துல 1 கோடி பெண்கள் மட்டும் எங்களுக்கு தான் தகுதி இருக்கு 1000 ரூபாய் வாங்கினா, தகுதி இல்ல நிராகரிக்கப்பட்ட 2.5 கோடி பெண்கள் எப்படி வாக்கு? அது நாடாளுமன்ற தேர்தல்ல ஓட்டு போடுவாங்கன்றீங்க. இப்ப நீங்க இத கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலா கருதுறீங்க. அதத்தான் முதல் பாயிண்டா சொன்னேன். களத்துல போன சட்டமன்ற தேர்தல் மாதிரி இருக்கு மக்கள் பேசுறத பார்த்தா. செல்வராஜ் குறுக்கிட ஏமாந்துருக்கோமே, இப்படி ஏமாந்துருக்கோமே, இப்படி ஏமாந்துருக்கோமே. ஒரே ஒரு கேள்வி அவர் குறுக்கிட விரும்புறாரு. அதே அவருக்கு தான் சொல்றாரு. சுருக்கமா சொல்லுங்க. நண்பர் எனக்கு இல்ல உங்கள்கிட்ட வரேன். ஒரு விளக்கத்துக்காக தான் சத்யன். ப்ளீஸ் ஆன்சர். நண்பர் சத்யன் சொல்றாரு. இங்க முக ஸ்டாலின் வந்து சொல்லி வச்ச இடத்துல கூட நிதி உரிமையை பத்தி பேசல, மேகதாது நீர் உரிமையை பத்தி பேசல, எதையுமே நீர் உரிமையை பத்தி எங்கேயுமே வாய் திறக்க மாட்டேங்கிறார். மேகதாது இல்ல. செல்வராஜ் உங்களிடம் தான் கேட்க விரும்புறார் சத்யன். சுருக்கமா செல்வராஜ், டைம் இல்ல. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கொரோனா வந்த பொழுது 2020 3 வருஷத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியை கொடுக்காமல் அதை கொரோனாவுக்கு செலவு பண்றதா ஒன்றிய அரசு தீர்மானம் போட்டு எந்த எம்பிக்குமே பணம் கொடுக்கல. அதை தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது 3 கோடியே 50 லட்சம் 3 கோடியே 17 லட்சம் பெண்கள் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா குடும்பத்துக்கு தான் 1000 ரூபாய் சொல்லிக்கிறோம், எல்லா பெண்களுக்கும் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பொருளாதார அவர் நேரம் இதுக்கான பாயிண்ட். ஒரு நிமிஷம் சார். பொருளாதார வேளாண்மை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்க வேண்டிய நிதி 663 கோடி ரூபாய் ஜனாதிபதி அனுமதி கொடுத்திருக்காரான்னு கேளுங்க. சார் அவர் வந்து கேட்க சொல்லுங்க சார். அவர் சொன்னத பதில் சொல்லுங்க. அதாவது பொய்யே செல்வராஜ் காத்துங்க. செல்வராஜ் அவர் விளக்கத்தை வாங்கணும். தெரியுறீங்க முதலமைச்சரை பத்தி எல்லாம் காத்துங்க. செல்வராஜ் சத்யன் ப்ளீஸ். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி 663 கோடி ரூபாய். அதுல பாஜக அரசு அதையும் கம்மி பண்ணி 44 விழுக்காடு தான் ஒதுக்குனாங்க. 663 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய இடத்துல வெறும் 367 கோடி ரூபாய் தான் ஒதுக்கினாங்க. 44% ஒதுக்குனாங்க. அப்ப 100 ரூபாய் கேட்டோம்னா பாஜக கொடுத்து 44 ரூபா தான். அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். அந்த 367 கோடி ரூபாய் வெறும் 93 கோடி ரூபாய் தான் செலவழிச்சிருக்காங்க. 75 விழுக்காடு கொடுத்ததே கம்மி. அதுலயும் சார் கொஞ்சம் கேளுங்க சார். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சத்யன் முடிச்சிடுங்க. டைம் அடுத்த விருந்தினருக்கு போணும். சத்யன் ஒருமையில பேசுற வேலையில வச்சுக்கோங்க செல்வராஜ். சும்மா கத்துறது, ஒருமையில பேசுறது, ஒருமையான வார்த்தைகளை தவிர்க்கலாங்க. நம்ம விவாதத்துல அப்படி தவிர்க்கலாம். பதில் சொல்றேன் செல்வராஜ் தவிர்க்கலாம். பொறுமையா சொல்றேன், பதில் கேளுங்க. முடிஞ்சா நீங்க அதே தரவுகளோட பேசுங்க. ஒருமையில பேசாம இருந்தா வாங்க பொது மேடையில் பேசுவோம். இல்ல சத்யன் வேண்டாம், நம்ம கடந்து போலாம். அதெல்லாம் தவிர்க்கலாம். 56 விழுக்காடு கம்மியா நிதி ஒதுக்கி இருக்காங்க மத்திய அரசு. அந்த 56 விழுக்காடு கம்மியா நிதி ஒதுக்குனது கூட வெறும் 25 விழுக்காடு தான் செலவு பண்ணிருக்காங்க. 75 விழுக்காடு அப்படியே சும்மா விட்டுருக்காங்க. 274 கோடி உபயோகப்படுத்தாம அப்படியே இன்னும் இருக்கு. பேசலாம். 38 எம்பிகளோட இதுதான் நிலவரம். இதனாலதான் எந்த இடத்துலயுமே போய் என்னோட 38 நாடாளுமன்ற உறுப்பினரோட சாதனைன்னு சொல்லி முக ஸ்டாலினால ஆணித்தரமா பிரச்சாரமே வைக்க முடியல. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.